ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஆதாயம் 5, விரயம் 14, ஆரோக்கியம் 4, அனாரோக்கியம் 5, ராஜபூஜிதம் 3, ராஜகோபம் 5, சுகம் 6, துக்கம் 3. பண்பும் பாசமும் மிக்க ரிஷப ராசி பக்த கொடிகளே, இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு அபூர்வமான ஆண்டா திகழப்போறது. அபூர்வமான, சுபமான, சுகமான இடமாற்றங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். உங்களது புதிய சிந்தனைகள், புதிய திட்டங்கள் வெற்றி அடைய போறது. மாணவ செல்வங்களுக்கு உயர் கல்வியிலே உயர்வுகள் கிடைக்க போறது. ஒரே ஒரு விஷயங்களை மனசுக்குள்ள ஆழ பதிவு பண்ணிக்குங்கோ. வதந்திகளை நம்பாதீங்கோ. எந்த தகவல் உங்க காதுக்கு கிடைச்சாலும் நிதானமா யோசனை பண்ணி அதற்கப்புறம் தீர்மானம் பண்ணுங்கோ. பலவிதமான வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போறது. 6வது ஸ்தானத்துல சனீஸ்வர பகவானும் ராகு பகவானும் சஞ்சரிக்கிறதுனால ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்கோ. நீங்க இந்த ஆண்டு வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில ஒவ்வொரு வாரமும் விரதம் இருக்கும் பொழுது இறைவனுடைய அனுக்கிரகத்தை பரிபூரணமா உணர முடியும். தாங்கள் இந்த ஆண்டு தரிசிக்க வேண்டிய ஆலயம் ஆலங்குடி ஸ்ரீ குரு பகவான். உழைப்பால் உயர்வை பெறலாம். நல் வாழ்த்துக்கள்.